எனக்கு வயிறு வலிக்குதே. முடியல. வலிக்குது. யாராவது காப்பாத்துங்க. வலிக்குது. ஐயோ, கொஞ்ச நேரம் பேசாம ஹாஸ்பிடல் வந்தாச்சு. எனக்கு வயிறு வலிக்குது. டாக்டர் எங்க இருக்கீங்க? டாக்டர், ரொம்ப சீரியஸா ஒரு பேஷண்ட் வந்திருக்காங்க. உடனே வந்து பாருங்க. என்ன ஆச்சுன்னு கேட்டேன். அதுவும் ரொம்ப ஹெவியா இருக்கு. உடம்பு ரொம்ப சூடாக. சீக்கிரம் சரியாயிடும். அழாத. இங்க பாரு, டாக்டர் வந்துட்டாரு. நீங்க சொன்ன எல்லா பிரச்சனையும் இருக்கு. ரொம்ப சீரியஸ். ஒரு இன்ஜெக்ஷன் போட்டா போதும். டாக்டர் ப்ளீஸ், என்னோட வலது கையில இன்ஜெக்ஷன் போடாதீங்க. அப்போ இடது கையில போடுறேன். ஐயோ, அங்க வேண்டவே வேண்டாம். அப்புறம் சரி, எழுந்துரு, ரூமுக்கு போலாம். எதுக்காக என்ன இப்படி தொல்லை பண்ற? விடு, என் கையை விடு. சொல்லு. ஐயோ விடு. சொல்லு. விடு, நான் சொல்றேன். சொல்லுவா. சொல்லு. கோவப்படக்கூடாது. அளவுக்கு அதிகமா ஒருத்தர் மேல காதல் நினைக்கிறேன். யார் மேல? கொஞ்ச நாளாவே ஒரு பையனை தேடிட்டு இருந்தா. நல்ல பையனா, நல்லா பாத்துக்கிற பையனா. உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு பிடிச்ச பையன் நீங்க தானே எனக்கு தோணுச்சு. ரியலி ஐ லவ் யூ. நீ உண்மையிலேயே காதலிக்கிறியா இல்ல ஏமாத்த பாக்குறியா? ஐயோ, சத்தியமா இல்ல. காதலிச்சா மட்டும் போதுமா இல்லனா? அது போதாது. அப்புறம் கல்யாணமும் பண்ணிக்கணும். ஓஹோ. என்ன விருப்பம் இல்லையா? எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, நான் ரெடி தான். ஆனா ஒரு சின்ன பிரச்சனை. என்னது அது? உன்னை பத்தின சில விஷயங்களை நான் கேள்விப்பட்டேன். மாயா தானே உன் பேரு? மாயா வினோதினி. காலேஜ்லயே அதிகமா வாயாடுற பொண்ணு. ரொம்ப பெரிய பணக்காரி. கேங் லீடர். நோட்டோரியஸ். ஹாஸ்டல்ல டான்ஸ் ஆட வேண்டியது, ராத்திரியில வெளியே போய் சுத்த வேண்டியது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டியது, அதுவும் தினமும். அப்புறம் போதைப் பொருள் சரக்கடிக்கிற பழக்கமும் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். இதுல எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. அதெல்லாம் நல்ல விஷயம்தான். அப்புறம் இன்னொரு விஷயமும் தெரிய வந்தது. அது என்னது? அது கொஞ்சம் சாஃப்டான பாஷையில சொல்லணும்னா, மாயா வினோதினி ரொம்ப பாவம். ஒரு பாவப்பட்ட அனாதை, இன் ஆர்ஃபன். இதையே கொஞ்சம் ஹார்ஷா சொல்லணும்னா, மாயா வினோதினியோட அப்பா யாரு, அம்மா யாருன்னு தெரியாத ஒருத்தி. அதாவது எங்க பிறந்தோம், யாருக்கு பிறந்தோன்னு தெரியாத ஒரு பாஸ்டர். அம்மா அப்பா யாருன்னே தெரியாத உன்னை எப்படி நான் கல்யாணம் பண்ணிக்க முடியும் சொல்லு? என்னையும் என் அம்மாவோட முகத்தையும் பார்க்க கூட அருகதை இல்லாத உன்னை நான் எப்படி ஏத்துப்பேன்? சரி, என் அப்பாவையும் அம்மாவையும் கண்டுபிடிச்சு உங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறேன். அப்ப என்ன கல்யாணம் பண்ணிப்பீங்கல்ல? போதும், போய் கண்டுபிடிச்சிட்டு வா, அப்புறம் யோசிக்கலாம். இப்போதைக்கு இங்கிருந்து கெட் அவுட். நான் வருவேன். கண்டிப்பா கண்டுபிடிச்சிட்டு வருவேன்.